வெல்கம் டு அறுசுவை அள்ளினி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் ஸ்ட்ராபெரி பெனகோட்டா அப்படின்ற ஒரு இட்டாலியன் டெசர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கப்போட மெஷர்மெண்ட்லேயே 2 கப் திக் க்ரீம் வச்சுருக்கேன். உங்களுக்கு திக் க்ரீம் கிடைக்கலனா விப்பிங் க்ரீம் நீங்கள் 2 கப் எடுத்துக்கலாம். சுகர் 1 கப் வச்சுருக்கேன். 1/2 கிளாஸ் மில்க் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி 10 ஸ்ட்ராபெரி சாஸ் செய்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஜெலட்டின் பவுடர் கிராம் கணக்கில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லணும்னா 15 கிராம்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாதி லெமன் தேவைப்படும். ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் தேவைப்படும். இப்போ எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் 1/2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க ஜெலட்டின் பவுடரையும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த ஜெலட்டின் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். அது வரைக்கும் இப்படியே வச்சிருக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் ஜெலட்டின் ஊறிடுச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா ஜெலட்டின் கட்டியாயிடும். இதை நம்ம லைட்டாக பாயில் ஆகுற வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பால் கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக சைடில் பபிள்ஸ் வரும்போதே இந்த க்ரீமையும் ஆட் பண்ணிக்கணும். க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1 கப் சுகரையும் ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுவும் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். ஜெலட்டின் நீங்கள் ஆட் பண்ணோட்டே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜெலட்டின் ஃபுல்லாக கட்டி ஆகிடும். அதனால தான் 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஆறட்டும். 5 நிமிஷம் ஆறிடுச்சு. இதை நான் இது மாதிரி கிளாஸ் டம்ளரில் மாற்றி வச்சுக்கிறேன். நான் 4 கப்பில் இதை ஊற்றிட்டேன். மேலே கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ராபெரி சாஸும் இதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணணும். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்ட்ராபெரியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இது கூட நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். பாதி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் இதை நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணணும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. சாஸோட கலருமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ சாஸ் நல்லா 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஆறணும். இப்போ இதை 2 மணி நேரம் நல்லா செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம செஞ்சுருக்க சாஸ் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம சாஸும் ஆட் பண்ணியாச்சு. இதை நான் திருப்பி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறேன். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணியாச்சு. இது வார்ம் வாட்டர். வார்ம் வாட்டரில் இது ஒரு 1 நிமிஷம் இப்படி வைங்க. ஒரு நிமிஷம் வச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஸ்ட்ராபெரி பெனகோட்டா ரெடி ஆயிடுச்சு. அதோட டெக்ஸ்சர் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் ஸ்ட்ராபெரி இல்லாமல் இதுக்கு மித்த ஃப்ரூட்ஸும் யூஸ் பண்ணலாம். மேங்கோலாம் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.